பொடிக்கு ஜோடியா நம்ம காடியா நல்லெண்ணெய். நம்ம ஊரு சமையலுக்கு காடியா நல்லெண்ணெய். எல்லாம் புனையப்பட்ட கதைன்னு தெரியாம அக்காக்காரி சொல்றத நம்பி இந்த மாப்பிள்ள அப்படியே உன்னை திட்டுறாரு. நீ அதெல்லாம் பண்ணிருப்பியான்னு இந்த மாப்பிள்ளைக்கு சந்தேகம் வரல. என்ன சொல்றதுன்னே தெரியல பெரியமா. அவங்க சொல்றத அப்படியே நம்பிடுறாரு பெரியமா. நீ இப்படி செஞ்சியான்னு கூட கேட்க மாட்டேங்கிறாரு. நானா விளக்கம் சொன்னாலும் அதை ஏத்துக்கிற மனநிலையில அவர் இல்ல. அட என்ன பிள்ளை நீ வர நேரமெல்லாம் ஏதாவது சோக கதையாவே பேசிட்டு இருக்க. இதெல்லாம் மனசுல போட்டு குழப்பிட்டு இருக்காத. நான் தான் வந்துட்டேன்ல, மெதுவா சரி பண்ணிடுவோம். நான் எவ்வளவு சுவாரஸ்யமான விஷயத்தோட வந்திருக்கேன் தெரியுமா? என்ன விஷயம் பெரியமா? இத பாரு, முதல்ல நீ அழுகிறத நிப்பாட்டு, கண்ணத்தோட. இத பாரு புள்ள, நான் ஜோசியர்கிட்ட பேசிட்டு நேரா இங்கதான் வரேன். வர்ற வெள்ளிக்கிழமை நிறைஞ்ச பௌர்ணமியா, அற்புதமான நாளாம். அன்னைக்கே உன் தாலியை பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷனை பெருசா நடத்திடலாமா. தாலி கோக்குற ஃபங்க்ஷனா? யாருக்கு? கேக்குறா பாரு கேனக்கு இருக்கி மாதிரி. பின்ன எனக்கா தாலியை பிரிச்சு கோப்பாங்க? இல்ல அதோ அந்த கனடாக்காரி உட்கார்ந்துருக்காளே, அவ கழுத்து தாலியை பிரிச்சு கோக்கணுமா? ஐயோ உனக்கு தான் புள்ள. என்ன பெரியமா, இங்க என்ன போயிட்டு இருக்குன்னு உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். நீங்க என்னடானா கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம என்னென்னமோ பேசிட்டு இருக்கீங்க. இங்க பாரு மல்லி, நான் பேச வேண்டியதெல்லாம் ரொம்ப கரெக்டா தான் பேசிட்டு இருக்கேன். பாபு கிட்ட கூட பேசிட்டேன். அவங்க யாரும் சரியில்லை பெரியமா, என்னால ஒண்ணுமே செய்ய முடியாது, இப்பவே இதெல்லாம் பண்ணணுமா, கொஞ்சம் தள்ளி போட்டுருவோமா, அது இதுன்னு அப்படியே கதையை அவுத்து விட்டான். டேய், நீ பாட்டுக்கு இந்த கதையை அவுத்து விட்டுட்டு படமே எடுத்துக்க. நான் என் போக்குல போறேன் போடா டேய்னு சொல்லிட்டு ஜோசியரை பார்த்து நாள் குறிச்சிட்டு வந்துட்டேன். இல்ல பெரியமா, இது நம்ம முடிவெடுக்கிற விஷயம் இல்ல. அவர் இதுக்கு ஒத்துக்கவே மாட்டாரு. தேவையே இல்லாம இது ஒரு பிரச்சனையா மாத்திருவாங்க. வர வர தும்முனா கூட பிரச்சனை பண்ணிடுவாங்களோன்னு எனக்கு பயமா இருக்கு பெரியமா. ஐயோ, இதெல்லாம் காலா காலத்துல நடக்கணும் மல்லி. இதை நடத்த வேண்டியது பொண்ணு வீட்டுக்காரங்க தானே. நான் தான் தயாரா இருக்கேன்ல, அப்புறம் என்ன உனக்கு? அதெல்லாம் சரிதான் பெரியமா, ஆனா இங்க நடக்கிற பிரச்சனை புரியாம பேசிட்டு இருக்கீங்க. ஏய் சும்மா இரு. கல்யாணம் நடக்க வேண்டிய பிரகாரம் நடக்கல, அதனால இதையாவது முறையா நடத்தணும்னு பாக்குறேன். உங்க பார்வையில கரெக்ட் தான் பெரியமா, ஆனா இங்க சூழ்நிலை சரியில்லை. இத பெரிய பிரச்சனையா திருப்பி விட்டுருவாங்க, அது கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. யாரு? இதோ அந்த வாசல்ல உட்கார்ந்துட்டு இருக்காளுங்களே, இந்த ஒருத்திக்காத ஒருத்தி அங்க அங்கன்னு கடிச்சிட்டு இருக்காளுங்களே, அவளுங்களை சொல்றியா? அவளுங்களுக்கெல்லாம் நீ பயந்தேன்னு வச்சுக்கோயேன், உலகத்துல எல்லாம் வாழவே முடியாது தெரியுமா? எதுக்கு பெரியமா புது பிரச்சனைக்கு வழிவகுக்கணும்? ஒரு முடிச்சு அவத்து சரி பண்ணி முடிக்கிறதுக்குள்ள அவங்க அடுத்தது கொண்டு வந்துடுறாங்க. என்னால முடியல பெரியமா. மல்லி, அத பத்தி நீ ஏன் கவலைப்படுறாங்கற? தாலிய கோத்து அப்படி கழுத்துல கட்டிட்டோம்னா அப்புறம் வாயை திறந்து அப்படி பேசுவாளுங்களா, மூச்சு விட மாட்டாளுங்க. அப்புறம் எதுவா இருந்தாலும் நீ என்கிட்ட சொல்லு, நான் அவளுங்கள அப்படி இப்படி பந்தாடலான்னு நான் முடிவு பண்ணிட்டேன் புள்ள. இந்த வர வெள்ளிக்கிழமை தாலிய பிரிச்சு கோக்குறோம், ஆம்பிடுதான். டன். அட டன்னு. அப்பா சுடுதே. வர வெள்ளிக்கிழமை நிறைஞ்ச பௌர்ணமி, விசேஷத்துக்கு ரொம்ப மங்களகரமான நாள். அதனால மல்லிக்கு அன்னைக்கே தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷன் வச்சுக்கலாம்னு நான் முடிவு பண்ணிட்டேன். எப்படி எப்படி முடிவு பண்ணிட்டீங்களா? அது சரி, முடிவு பண்றதுக்கு நீங்க யாரு? அவளோட பெரியமாங்க. நான் தானங்க முடிவு பண்ணுவேன், வேற யாரு முடிவு பண்ணணும்? அடேங்கப்பா, இந்த வெட்டி வீராப்புக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. தெரியாம தான் கேக்குறேன், அவளுக்கு தான் நல்லது கெட்டதெல்லாம் செய்யறதுக்கு யாருமே இல்லையே. ஏமா இல்ல? ஏன் இல்ல? அவங்க அம்மா ஸ்தானத்துல நான் இருக்கேன், அவ அண்ணங்காரன் இருக்கான், யாரும் இல்லன்னு நீங்க எப்படி சொல்வீங்க? மண்ணு மாதிரி இருந்து பிரயோஜனம் இல்ல. முன்ன நின்னு ஒரு விசேஷத்தை நடத்துற வக்குதான் அவங்க அண்ணன்காரனுக்கே இல்லையே. அப்புறம் எதுக்கு இந்த வேண்டாத ஃபங்க்ஷனு? அது வேணுமா வேண்டாமான்னு நடத்த போற நாங்க தான் டிசைட் பண்ணணும், நீங்க இல்ல. நாங்க நடத்த போறோம், நடத்துவோம். எப்படிங்க? இவளுக்கும் எங்க மாமாவுக்கும் நடந்ததுக்கு பேரு கல்யாணமா?
அத கல்யாணம்னு நம்பிக்கிட்டு நீங்க இப்படி தாலி பிரிச்சு கோக்கறத பத்தி பேசிட்டு இருக்கீங்க. என்ன ராஜிமா அது? இவங்க சொல்றத கேட்கறதுக்கு காமெடியா இல்ல? இத பாரு கண்ணு, நான் நல்ல பிள்ளையா இருக்கணும், வா எதுவும் விட்டுறக்கூடாதுன்னு இங்க வந்து உட்கார்ந்துருக்கேன். தேவையில்லாம பேசி என்ன அப்படியே ரௌத்ரமா கிளப்பி விட்டுறாதீங்க, அப்புறம் அசிங்கமாயிடும் சொல்லிட்டேன். என்ன அசிங்கம் ஆயிடுமா? ம், எங்க வீட்டுக்குள்ளேயே வந்து எங்க முன்னாடியே உட்காந்துக்கிட்டு எங்களையும் அசிங்கப்படுத்துவேன்னு சொல்ற? ஆ. என்ன மனசுல பெரிய இவன்னு நினைப்பா உனக்கு? கேடா மேடம், ஏதோ மாப்பிள்ளை தம்பி வீட்டுல பெரிய மனுஷி ஒருத்தி இருக்கீங்களே, மரியாதைக்கு ஒரு வார்த்தை உங்ககிட்ட சொல்லணும்னு தான் இப்படி உட்கார்ந்து நான் சொல்றேன். ஆனா ரொம்ப கண்டபடி பேசுறீங்களே. நான் அப்படிதான் பேசுவேன். ஆ? இங்க இந்த வீட்ல எந்த ஃபங்க்ஷனுமே நடக்க கூடாது. மேடம், இட்ஸ் வெரி பேட். நான் நடத்தலாமான்னு உங்ககிட்ட பெர்மிஷன் கேட்க வரல, ஒரு தகவலுக்காக சொல்றேன். நாளைக்கு வெளியாளுக்கு தெரிஞ்சிருச்சு, ஐயோ எனக்கு தெரியலையா நீங்க சொல்லக்கூடாது இல்லையா? அது எனக்கு அசிங்கம் இல்ல, உங்களுக்கு தான் அசிங்கம். அது உங்களுக்கு வேணாம்னு தான் நான் சொல்ல வந்தேன். நான் சொன்ன நாள்ல தாலி பிரிச்சு கோக்குற விசேஷம் நடக்கும். என்ன ஓகே? 1 செகண்ட். என்ன ராஜிமா அது? என்ன இவங்க எப்படி பேசிட்டு போறாங்க? இவளுக்கு ஒரு எண்டு கார்டு சீக்கிரமா போடுறேன், அதுக்கான சந்தர்ப்பம் அமையட்டும். மல்லி, ஞாபகம் இருக்கா இல்லையா? வர வெள்ளிக்கிழமை நம்ம வீட்ல விசேஷம். என்ன பெரியம்மா இப்பவும் புரியாம பேசுறீங்களே? அவங்க 2 பேரும் என்ன மனநிலையில இருக்காங்கன்னு பாத்தீங்களா? இவங்கள வச்சுக்கிட்டு எப்படி இதெல்லாம் நடக்கும்? அவர் வேற இதுக்கெல்லாம் ஒத்துக்கிறாரான்னு தெரியல. நீ கவலையெல்லாம் படாத, உனக்கு என்ன விசேஷம் நடக்கும். நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணிடுவேன், நீ எதுக்குமே கவலைப்படாத, எல்லாம் நல்லபடியா நடக்கும். செலவாகும் பெரியம்மா. ஆமா ஆகும், அதுக்கு என்ன, செய்யணும்ல, நான் செய்யறேன். நான் எதுக்கு மல்லி உனக்கு அம்மான்னு ஒருத்தி இருக்கேன், நான் செய்வேன். இந்த அல்டா கும்பலை பத்தி எல்லாம் நீ பெருசா யோசிக்காத, நான் முன்னாடி நின்னு இவங்கெல்லாம் நல்லா வயிறு எறிகிற அளவுக்கு நடத்தி காட்டுவேன். சரி மல்லி, நான் இப்ப கிளம்புறேன். ஏஜென்சிக்கு முக்கியமான ஒரு ஆள் வரேன்னு சொல்லிருக்காங்க, நேரம் ஆயிடக்கூடாதுல்ல. பெரியம்மா அவர்கிட்ட ஒரு வார்த்தை. நீ சொல்லு புள்ள. நானா? ஐயோ இல்ல இல்ல பெரியம்மா, அதெல்லாம் வேண்டாம், நான் சொல்ல மாட்டேன். சரி விடு, நாளைக்கு தான் நான் வரேன்ல, மாப்பிள்ளை தம்பியை பார்த்து நான் நேர்ல பேசிடுறேன், நீ தைரியமா இரு. நான் வரேன் புள்ள, பை. பேக் எடுத்துட்டு போறேன். Thank you for looking my bag. மல்லி, bye. அவ பெரியம்மா வந்துட்டு போனதும் அவகிட்ட ஒரு துணிச்சல் தெரியுது பாத்தீங்களா? இருக்கட்டும் ரஞ்சி, ஃபங்க்ஷன் தானே நடத்த போறாங்க, நடத்தட்டும். என்ன மீறி இந்த ஃபங்க்ஷன் எப்படி நடக்குதுன்னு நானும் பார்க்க தானே போறேன். மறுபடியும் தோசையா? தினம் தினம் வெரைட்டியா சமைக்கணும்னா எப்படி? நம்ம காடியா நல்லெண்ணெய், காடியாக்கு ஜோடியா விதவிதமா பொடி, மசாலா பொடி, தோசை, கருவேப்பிலை பொடி, இட்லி, ஆனியன் பொடி, ஊத்தப்பம். காடியாக்கு மாறுங்க, அப்புறம் பாருங்க. அம்மா எனக்கு இன்னொன்னு. எனக்கு 2. பொடிக்கு ஜோடியா நம்ம காடியா நல்லெண்ணெய். நம்ம ஊரு சமையலுக்கு காடியா நல்லெண்ணெய் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க,
ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.